ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள்ல கூட உங்களை பார்ப்பதுல ரொம்ப சந்தோஷங்க. நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். நீங்க எதை குறித்துமே கவலைப்படாதீங்க. நீங்க நிச்சயமா நல்லா இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பல வியாதிகள் உங்களை சூழ்ந்து கொண்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்க கூட தான் இருக்காரு. உங்களை பலப்படுத்துறாரு. உங்க வியாதியில இருந்து உங்களுக்கு நிச்சயமா விடுதலை கொடுப்பாரு. இந்த வார்த்தையை கொண்டு உங்க குடும்பத்தை நிச்சயமாகவே ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருங்க. இன்னைக்கு ஏசப்பா நம்ம கிட்ட சொல்ற காரியம் என்னன்னா, என் மகனே மகளே, நீங்க போராடாதீங்க. ஒரு பிரச்சனையை குறித்து, ஒரு காரியத்தை குறித்து, அது நடக்கலையே, அந்த காரியத்தை நான் எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும், இந்த காரியத்துல இருந்து நான் எப்படியாவது விடுதலை ஆயிடணும் அப்படின்னு நினைச்சு அந்த காரியத்தோட, அந்த விஷயத்தோட நீங்க போராடாதீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, அதுக்கு பதிலா நீங்க ப்ரேயர் பண்ணுங்க. நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்றாரு. நிறைய டைம் நம்ம வெயிட் பண்றோமா? நம்ம வாழ்க்கையில நம்ம வெயிட் பண்ணவே மாட்டோம். ரொம்ப அவசரப்படுறோம், ரொம்ப முயற்சி எடுக்கிறோம். நம்ம லைஃப்ல நம்ம சக்சஸ்க்காக வேகமா ஓடிக்கிட்டே தானே இருக்கோம். எப்படியாவது வாழ்க்கையில நான் ஜெயிச்சிட மாட்டேனா, என் வாழ்க்கையில நான் ஒரு முன்னேற்றத்தை அடைய மாட்டேனா, இந்த காரியத்தை நான் எப்படியாவது மேற்கொண்டு, இந்த காரியத்தை நான் மேற்கொண்ட பிறகு நான் ஜெயிச்சிருவேன், என் லைஃப்ல நான் சக்சஸ் அடைஞ்சிருவேன். ஆனா என்ன பண்றது, நான் தோத்துக்கிட்டே இருக்கேனே, நான் என்னதாங்க பண்றது, என் தோல்வியை நான் எப்படி வெற்றியா மாத்துறது, என் வாழ்க்கையில இருக்க பிரச்சனைகளை நான் எப்படி மாத்துறது, என்னுடைய போராட்டங்களை நான் எப்படி மேற்கொள்றதுன்ட்டு இன்னைக்கு அநேகர் கேள்வியோட இருக்கீங்க பாத்தீங்களா? உங்க கேள்விக்கு இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பதில் தரப்புறாரு. என்னோட கூட சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? யாத்ராகமம் 14வது அதிகாரம் 14வது வசனத்துல ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். என் மகனே மகளே, நீங்க சும்மா இருங்கன்னு சொல்ற ஏசப்பா. சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தானே. சும்மா இருங்கன்னு சொன்னா நீங்க இருப்பீங்களா? எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, குட்டி பசங்களை வீட்டுல விட்டுட்டு போயிட்டா நீங்க சும்மா இருங்க, நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது, நீங்க கம்முன்னு இருக்கணும்னு சொன்னா அந்த குட்டி பசங்க கம்முன்னு இருப்பாங்களா? கண்டிப்பா கம்முன்னு இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஆர்வ கோளாறுல நிறைய வேலைகள் பார்ப்பாங்க. அந்த வேலைகள் பார்க்கறது மூலியமா நிறைய தப்பு வீட்டுல நடந்துரும். எக்ஸாம்பிளுக்கு, நீ இந்த பொருளை தொடாதப்பா, இது நீ பண்ணாதப்பான்னு ஒரு சின்ன பசங்க கிட்ட நம்ம சொல்லிட்டு போறோம். சொல்லிட்டு போன உடனே நம்ம பார்த்தா அந்த பொருள் எல்லாம் உடஞ்சு போய் கிடக்கும். ஏன்னா சும்மாவே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட நம்ம நிறைய டைம் சின்ன பசங்களை போல ரொம்ப என்ன பண்றோம், ஆர்வ கோளாறு வேலை காமிச்சுன்னு இருக்கோம். நிறைய டைம்ல நம்மளால முடியுன்ற சுயத்தின் மூலியமா நம்ம போராடிக்கிட்டே இருக்கோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு நம்மளை பார்த்து, மகனே மகளே, நீங்க போராடாதீங்க, நீங்க என்ன பண்ணுங்க, சும்மா இருங்க. சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டம், உங்களால கண்டிப்பா இருக்கவே முடியாது. எப்படியாவது நான் ஜெயிச்சிருவேன், எப்படியாவது இந்த காரியத்தை நான் மேற்கொண்டுருவேன்ட்டு நீங்க முயற்சி எடுக்கிறதுல தப்பு கிடையாது. ஏன்னா முயற்சி எடுக்க எடுக்க வாழ்க்கையில ஒரு நாள் நீங்க வெற்றி அடைவீங்க. ஆனா உங்க முயற்சியை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சித்தத்தின்படி நீங்க செய்யற பிள்ளைகளா இருக்கும்போது நிச்சயமா உங்க முயற்சிக்கு ஒரு பலன் இருக்கு, ஒரு வெற்றி இருக்கு. நீங்க அதற்கான ஒரு காரியத்தை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்கன்னு சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு தராருங்க. இந்த வசனத்துல சொல்றாரு, யுத்தம் என்னுடையதுன்ட்டு. யுத்தம் என்னுடையதுன்னா, அப்ப மகனே மகளே, உனக்காக நான் போராடுறேன், உனக்காக நான் ஃபைட் பண்றேன். அதாவது நமக்காக பரிந்து பேசுகிற ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாடுல சொல்றாரு. நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பரிந்து பேசுறாராமா, நமக்காக அவர் வேண்டுதல் செய்யறாராமா, நம்ம வாழ்க்கைக்காக நமக்கு தேவையான நன்மையான காரியத்தை செய்யணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு நாளுமே ஆண்டவர் நமக்காக பார்த்து கொண்டே இருக்கிறாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட உங்களுக்கு தேவையான நன்மையான காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரணுன்றதுக்காக வெயிட்டிங்லேயே இருக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க எதிர்பார்க்கிற, நீங்க பெற்றுக்கொள்ள போற அந்த காரியங்கள் வரப்போகுது. நீங்க சீக்கிரத்துல பெற்றுக்கொள்ள போறீங்க. உங்க வாழ்க்கையில திருமணத்துல இருக்க அந்த தடைகள், படிப்புல இருக்க அந்த தடைகள், குடும்ப சூழ்நிலையில இருக்க தடைகள், கடன் பிரச்சனைகள், வியாதிகள், வறுமைகள், போராட்டங்கள், பலவீனங்கள், எல்லா காரியத்திலும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை சீக்கிரத்துல தரப்போறாரு. ஆனா அதை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பொறுமையா இருக்கணும். நம்ம சும்மா இருந்தா மட்டும் போதும். சும்மா இருக்கிறதுனா நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. இந்த காரியத்துல இருந்து நம்ம வெளியே வரணுன்றதுக்காக முயற்சியே எடுக்க தேவையில்ல. ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துட்டு நம்ம ஒவ்வொரு நாளுமே ஜெபிக்கிற பிள்ளையா, வேதம் வாசிக்கிற பிள்ளையா, அவருடைய சமூகத்துல நாடுற பிள்ளையா நம்ம இருக்கும்போது நிச்சயமா நம்ம வாழ்க்கையில
அந்த காரியத்திலிருந்து நம்ம ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்வோம்னு சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு. இன்னைக்கு ஒரு சில பாவமான காரியங்கள் உங்க வாழ்க்கையில, அடிமைத்தனமான காரியங்கள் உங்களை பின்தொடர்ந்தே வருதா? அதுல உங்களுக்கு விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியலன்னு கவலைப்படுறீங்களா? நிச்சயமாகவே விடுதலை இருக்குமா உங்களுக்கு? கவலைப்படாதீங்க. உங்க சூழ்நிலைய ஆண்டவர் மாத்துவாரு. ஏன்னா யுத்தம் அவருடையது. உனக்காக நான் பண்றேன். உனக்காக அந்த போராட்டத்தை, அந்த பிரச்சனைய, அந்த பாடுகளை எல்லாவற்றையும் மாற்ற வல்லமையா நான் உன் வாழ்க்கையில மாற்ற போறேன். நீ என்ன பண்ணு மகனே மகளே, சும்மா இருப்பா. நீ சும்மா என்ன பண்ணும், என்னுடைய கரத்துல, அதாவது என்னுடைய சமூகத்துல நீ செபிக்கிற ஒரு பிள்ளையா, வேதம் வாசிக்கிற பிள்ளையா நீ மாறணும். டெய்லியும் நீங்க பைபிள் படிக்கிறீங்களா? டெய்லியும் நீங்க ப்ரேயர் பண்றீங்களா? வீட்டை விட்டுட்டு வெளியே போகும்போது பைபிள் ஆப்ல ஒரே ஒரு வசனத்தை படிச்சுட்டு போறீங்களா? கண்ணை மூடிட்டு அப்படியே ஒரு வசனத்தை தொட்டுட்டு இந்த வசனத்தை படிச்சுட்டு நீங்க சும்மா என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அப்படின்னு சொல்லிட்டு குட்டியா ஒரே ஒரு ஜெபம் பண்ணிட்டு ஓடி போயிட்டீங்களா? வேலைக்கு, ஸ்கூலுக்கு ஓடி போயிட்டீங்களா? அப்படி இருக்கக்கூடாதுப்பா. நீங்க ரெகுலரா பைபிள் படிக்கணும், ரெகுலரா ப்ரேயர் பண்ணணும். ஆண்டவரோடு கூட நீங்க கொஞ்ச நேரம் நீங்க செலவழிக்கணும். இயேசுவானவர் சொல்றாரு, என்னோடு கூட 1 மணி நேரம் கூட விழித்திருக்க கூடாதா? உங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆனா உங்கள் சரீரம் பலனற்றதா இருக்கிறது. உங்கள் சரீரத்தை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் என்னோடு கூட நீங்கள் ஜெபிக்கிற ஒரு பிள்ளையாய் மாற வேண்டும். நம்ம ஜெபிக்கிற பிள்ளையா மாறும்போது நம்ம நிச்சயமா நம்ம வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. உங்களுக்கு இருக்கிற இந்த போராட்டங்கள், பாடுகள், இப்ப நீங்க சந்தித்து கொண்டிருக்க இந்த காரியங்கள் எல்லாமே மாறப்போகுதுப்பா. நீ என்ன பண்ணு, சும்மா இரு. என்னுடைய சமூகத்துல ஜெபிக்கிற பிள்ளையாரு. சும்மாருன்னா நீங்க என்ன பண்ணணும்? நீங்க ஃபைட் பண்ணணும், நீங்க போராடணும் அவசியம் இல்ல. ஆண்டவர் நமக்காக போராடுவாரு. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில இருக்க எல்லா பிரச்சனையும் மாத்துவாரு. அவரோட சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிற பிள்ளையா, வேதம் வாசிக்கிற பிள்ளையா அவருக்காக காத்திருக்கும் போது நம்ம வாழ்க்கையில இருக்க எல்லா பிரச்சனையும் ஆண்டவர் இன்றைக்கே மாத்துவாரு. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். யுத்தம் உங்களுடையதா இருக்கிறது. நாங்கள் சும்மா இருக்க வேண்டும் என்று நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர்கள். நாங்கள் எந்த காரியத்தையும் முயற்சிக்காதபடி உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும், எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா தடைகளையும் நீர் மாற்ற வல்லவராய் இருக்கிறீர். இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரர்கள், சகோதரிகள், பெரியவங்க, சின்னவங்க முதற்கொண்டு எல்லாரையுமே ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. தேவன் எங்க வாழ்க்கையில இருக்கிற இந்த காரியத்துல ஒரு வெற்றியை, ஒரு ஜெயத்தை இன்றைக்கு தரப்போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தடைகள் எல்லாவற்றும் விளக்கினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளை ஆசீர்வதித்து தருவீராக, போக்கிலும் மறைத்திலும் பாதுகாத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.